தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏசாயா 37:30. உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பிய பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறாருங்க, கடந்த மாதங்களிலே வருஷங்களில் ஒருவேளை நஷ்டப்பட்டிருக்கலாம், சோதிக்கப்பட்டிருக்கலாம், சிக்ஷை அடைஞ்சிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. அவர் தீடிய வாழ்வை காண்கிற ஒரு மாதமா இருப்பதாக. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் கர்த்தர் தமது ஜனத்துக்கு இறங்குவார். நம் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி வியாதியெல்லாம் குணமாக்குற அற்புத தெய்வம். நல்ல அறுவடையை தருவார். முன்மாறியும் பின்மாறியும் ஒடிந்து போய்விட்டது, அதனால தான் விளைச்சல் இல்லைங்க. மறுபடி இதே அதிகாரம் சொல்கிறார், அந்த முன்மாறிய பின்மாறியை நான் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நல்ல விளைச்சலை உண்டு பண்ணி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து விட்டால் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை என்னங்க பிரயோஜனம் கேட்குறோம் இல்லையா? இப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் லேவியராகமம் 25:19 சில வார்த்தைகள். 7ஆம் வருஷத்தை விட்டுருப்பா, விவசாயத்தெல்லாம் ஓய்வு விட்டுடு. அப்போ அவங்க சொல்கிறாங்களா, அப்படி விட்டுட்டு ஆண்டவரே நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் என்றால், 7ஆம் வருஷம் வந்து வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள். இன்னைக்கு நாங்கள் வந்துட்டா என்னன்றது, ஆண்டவரே வேலைக்கு எங்கே போகிறது, வியாபாரத்துக்கு எங்கே போகிறது, ஆண்டவர் எப்படி ஆராதனைக்கு வந்துட்டா எந்த வேலை நடக்கும், எந்த வியாபாரம் நடக்கும் அப்படின்னு கேட்டா சொல்றாரு பாருங்க பதில். முன்னமே நான் கொடுத்துருவேன், 7ஆம் வருஷம் விட்டுருப்பா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விட்டா என்ன சொல்றாரு, நான் முன்னமே உன் கொடுத்துருவேன். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்குரிய பலனை முன்னமே கொடுப்பேங்கிறாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஐயோ என்ன செய்யறது சாமி, நான் ஏது செய்யறது சாமி? கர்த்தர் சொல்றாரு, 3 வருஷத்துக்குரியதை முன்னமே கொடுக்கிற தேவன் ஆசீர்வாதத்தை முன்னமே தருவார். முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் விசுவாசி சொல்லுகிறேன், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், முன்னமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர்களை கனம் பண்ணுவார். பயப்படாதிருங்கள், புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், எல்லா கோணலான சேவையாய் மாற்றுவார். பிலிப்பியர் 4:19 தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு குறைவெல்லாம் கிறிஸ்து நிறைவாக்குவார். கர்த்தர் சொல்றார், அவரை தேடி வந்திருக்கீங்க, உங்கள் சாபங்கள் ஆசீர்வாதங்களை மாறும். இழந்த வருஷத்தின் பலனை திரும்ப தந்த கர்த்தர் கனம் பண்ணுவார். இது நடக்கும். வீணாய் போன வருஷத்தின் பலனை தருவாராக. நீங்கள் வெட்கப்பட்டு கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.